மாற்றம், அதே போல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது. இந்த மாற்றம் ஏமாற்றத்தை தருமா முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை தருகிறது. பொதுவாகவே துளாராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு படி ஏற்றங்கள் அப்படின்னா அடுத்து 2 படி இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு. ஒரு சில விஷயம் அதை உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. கை கெட்டுது வாய் கெட்டலைங்க. மரத்தில் இருக்கக்கூடிய பழம் எப்படிங்க வாய்க்கு சுவையை தருங்கிற மாதிரி எட்டியே இருக்குது, கைக்கு கிடைக்கல, கை கிடைச்சாலும் வாய்க்கு கிடைக்கல. அப்படியான சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலம் அது எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலமாக அமைகிறது. அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை விடுத்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 நேர்கதிக்கு வராரு. அஷ்டமத்தில் இருக்கிற நேர்கடைஞ்சிருந்து என்னங்க புண்ணியம், உதயம் உத்தரத்துக்கு ஆகுமாம்பாங்க. அது மாதிரி அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். 9ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். துளாராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த 9ஆம் பாவம். எல்லா கிரகத்துக்கும் முக்கியம், துளாராசிக்கு மிக 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 முக்கியம். ஏன்னா 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேர்ந்து அது புதனுடன் சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துல குரு பகவான் உட்கார்றாரு. இந்த 9ல் குரு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஓடனவனுக்கு 9ல் குருப்பா, ஆட்டோனுக்கு அஷ்டம சனிப்பாங்க. அதனால் ஒரு விஷயத்திலே நாம் ஜெயிச்சு காட்டினோம் அப்படின்னா அது 9ஓட குரு சம்மந்தப்படுத்துவாங்க. அதனால் இதில் என்ன விஷயம்னா 9ல் குரு இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். 9ல் இருக்கக்கூடிய அப்படியான ஒரு வெற்றியை துளாராசிக்கு 9ஆம் பாவத்தின் அதிபதி குரு தருகிறார். இந்த இடத்துல ஒரு நல்ல சிறப்பு இன்னொரு என்னன்னா, அதே குரு பகவான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு, உங்களுக்கு விரய செலவுகள், வீண் செலவுகள், பலவிதமான சிரமங்கள், குடும்பத்திலே உங்களுக்கும் வாழ்க்கை துணைவிற்கும் அடிக்கடி சண்டைகள் அப்படின்னு ஏற்படுத்தி கொண்டிருந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அப்படியே கொஞ்சமாக மாறுறாங்க. இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, ஒரு